ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மஹ் எக்ஸைஸ் 1.1ல் தேர்ட் சம்ஸ் ஃபஸ்ட்டில் தேர்ட் சம்ஸ் பார்க்குறோம். ஸோ 1/3 இன்ட்டு ஒரு அணியை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிச்சோம், சேர்ப்பு அணி கண்டுபிடிச்சோன்னா அந்த அட்ஜியை கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தா ஒரு மாறிலி இருக்குது. இந்த ஒரு மாறிலி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சின்ன ஃபார்மில் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அட்ஜ் ஆஃப் ஏவே என்ன இருக்குது, ஒரு மாறிலியோடு சேர்ந்துருக்கு. அந்த மாறிலி பேர் லேம்டா, இது பேர் ஏ. அது மாதிரி இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னென்னா லாம்டா பவர் n-1. n என்பது வரிசை. இந்த வரிசை என்னது 3/3 தானே. 3 நிறை இருக்குது, 3 நிரல் இருக்குது. அப்போ 3/3 சேமாக இருக்கிறனால வரிசை வந்து 3. ஓகே, இன்ட்டு அட்ஜி. ஓகே சாமி, தட் இஸ் ஈக்குவல் டு லேம்டாவுடைய மதிப்பு என்னது இங்கே 1/3 பவர் 3லேருந்து 1 கழிச்சா எத்தனை சாமி 2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு அட்ஜே போட்டுக்கிறேன். ஓகே, அட்ஜே அப்போனா ஒரு ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 1/9 இன்ட்டு அட்ஜே. இப்போ நான் அட்ஜேவை தனியாக எழுதுகிறேன். அட்ஜே என்ன சாமி 1/9 எங்கே வச்சுக்கலாமா, 1/9 இன்ட்டு அட்ஜே போட்டா 1/9 இன்ட்டு அட்ஜே பெருசாக போகணும் சாமி. ஏன்னா இது எடுத்து எழுத போகிறோம், 2க்கு தான் போட போகிறோம். ஸோ ப்ளஸ் ஒரு சின்ன பாக்ஸ், அதுக்குள்ளே சின்ன சின்ன அணியாக எழுத போகிறோம். மைனஸ் பாக்ஸ் ப்ளஸ் பாக்ஸ் மைனஸ் பாக்ஸ் ப்ளஸ் பாக்ஸ் மைனஸ் பாக்ஸ் ப்ளஸ் பாக்ஸ் மைனஸ் பாக்ஸ் ப்ளஸ் பாக்ஸ் ஓல் டிரான்ஸ்போஸ்ன்னு எழுதுகிறோம். ஓகே சாமி, இப்போ பாருங்கள் 2 இந்த காலம் இல்லை, இந்த இது உள்ள 1 2 -2 2 1 2 -2 2. ஓகே, இங்கே இந்த காலம் அவுட்டு, இந்த ரோ அவுட்டு. -2 + 2 1 2 -2 + 2 1 2. அடுத்தது இந்த கோடு வேறு போட்டோன்னா இந்த காலம் இல்லை, இந்த ரோ இல்லை. -2 1 1 -2 -2 1 1 -2. ஓகே, அடுத்து பாரு சாமி, இந்த ரோ இல்லை, இந்த காலம் இல்லை. 2 1 -2 + 2 2 1 -2 + 2. அடுத்தது இந்த 1 ப்ளஸ் மாதிரி போயிடுச்சா, 2 1 1 2 2 1 1 2. அடுத்து இந்த ரோ இல்லை, இந்த காலம் இல்லை. 2 2 1 -2 2 2 1 -2. அடுத்தது ப்ளஸ் இந்த ரோ இல்லை, இந்த காலம் இல்லை. 2 1 1 2 2 1 1 2. அடுத்து இது அவுட்டு. 2 1 -2 + 2 2 1 -2 + 2. இது போயிடுச்சு. 2 2 -2 + 1 2 2 -2 + 1. ஓகே, டிரான்ஸ்போர்ட் போட்டாச்சு. ஈக்குவல் டு 1/9 இன்ட்டு 1/9 தானே, 1/9 இன்ட்டு. இப்போ பார்க்கலாம் சாமி, ப்ளஸ்னால் ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ்னால் ஒன்றுமே இல்லைன்ற சாரி ப்ளஸ்னால் போட வேண்டிய அவசியம் இல்லை. எதோ பண்ணுங்கள், மேலேருந்து கீழே போங்க, ப்ராக்கெட் போடலாம். சொன்னால் ப்ளஸ் ஆஃப் ஓரெண் 2 2 4 -4 போடணும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ +4 மைனஸ் ஆஃப் 2 4 -4 ஓரெண் 2 -2 கீழே இருந்து போனால் மைனஸ் சாமி. ப்ளஸ் ஆஃப் 2 4 +4 ரெட்டப்பட மைனஸ் ஓரெண் 1 -1 கீழே இருந்து போனால் மைனஸ் மைனஸ் ஆஃப் 2 4 +4 ஓரெண் 2 +2 ஏன்னா ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. 2 4 ப்ளஸ் ஆஃப் 2 4 +4 ஓரெண் 1 -1 கீழே இருந்து போனால் 2 4 -4 ஓரெண் 2 -2 2 4 ப்ளஸ் ஆஃப் 2 4 +4 ஓரெண் 1 -1 2 4 மைனஸ் ஆஃப் 2 4 +4 ஓரெண் 2 ஓரெண் 2 -2 ஏற்கனவே இங்கே +2 போடணும். அடுத்து ஓரெண் 2 ப்ளஸ் ஆஃப் ஓரெண் 2 +2 2 4 -4 ஸோ +4. இது டிரான்ஸ்போஸ். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 2 4 சேர்த்தா இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் ஆறா. இது -4 -2 சேர்த்தா -6. தோ ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +6
3 4லேருந்து 1 கழிச்சா 3 பெரியலேருந்து சின்ன கழிக்கணும் பெரியவனுக்கு கூட போட்டால் ப்ளஸ் 3 4லேருந்து 4 கூட 2 சேர்த்தா 6 மைனஸ் 6 4லேருந்து 1 கழிச்சா 3 ப்ளஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 2 சேர்த்தா மைனஸ் 6 ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 4லேருந்து 1 கழிச்சா 3 ப்ளஸ் 3 4 கூட 2 சேர்த்தா 6 மைனஸ் 6 சாரிம்மா 2 கூட 4 சேர்த்தா 6 ப்ளஸ் 6 இது என்ன பண்ணும் சாமி டிரான்ஸ்போஸ் பண்ணணும் ஓகே இப்போ 1/9 டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம் சாமி இப்படி இருக்கிறது 6 6 3 மைனஸ் 6 ப்ளஸ் 3 ப்ளஸ் 6 ப்ளஸ் 3 மைனஸ் 6 ப்ளஸ் 6 படுத்துட்டு இருக்கிறத நிற்க வைக்கிறோம் அவ்வளோதான் டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கப்பா இது எல்லாமே 3 மடங்குல இருக்குது அப்போ இதுலேருந்து 3 இதுலேருந்து 3 இது 3 எடுத்துலாமா வரிசை நிரல் ஏற்றாலும் சரி நிறை ஏற்றாலும் சரி சேமாக இருக்கிறதுனால 3 புது வெளியே எடுத்தாச்சு பை 9 இன்ட்டு 2 3 6 2 3 6 1 3 3 2 3 6 1 3 3 2 3 6 1 3 3 2 3 6 2 3 6 குறியை கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க ஓகே இதை 1 அடித்து கொடுத்தா 1 3 3 3 3 9 தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 into 2 minus 2 plus 1 2 plus 1 minus 2 1 2 2 அப்படியே பாருங்க சாமி இந்த கணக்கு எடுத்துன்னு போனீங்கன்னா வருது இப்போது நிறை மட்டும் பாருங்கள் 2 minus 2 plus 1 அப்படியே கணக்கு பாருங்களா 2 minus 2 plus 1 இந்த மட்டும் வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதுனா ஆன்சர் ஓவருமா இதே ஆன்சர் தான் அங்கே வந்திருக்கு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி எழுதுனா ஓகே அப்போ இந்த கணக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அதே ஆன்சர் தான் வரும்னு சொல்லிட்டு இது பண்ணுங்கள் சப்போஸ் 3 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஆன்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மார்க்கு தான் கிடைக்கும் ஆனால் ஸ்டெப்பு வந்து என்ன பண்ணணும் நீங்கள் போகணும் ஓகே தேங்க்யூ